بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم كل عز ليس بالله وهو ذل صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை நாம் எல்லோருக்கும் கொடுத்தவர்கள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மிகச் சிறப்பான வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த ரமலானை நாம் எல்லா காலங்களிலும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த வழிகாட்டுதலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த ரமலான் இந்த காலத்திற்கு தோதுவாக நபியினுடைய வழிகாட்டுதல் பின்பற்றப்பட்டு இந்த சமூகம் இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் இந்த ரமலானினுடைய உயர்ந்த காலத்தை வணக்கத்திலும் வழிபாடுகளிலும் தியானங்களிலும் திருக்குர்ஆன் ஓதுவதிலும் போட்டி முனைப்போடு வீடுகளில் அமர்ந்து நிறைந்தவர்களிலும் செலவழிப்பதைக் கண்டு ஆனந்தம் அடைகிற ஒரு காலம்தான் இந்த காலம். உலக அளவிலே பரவிருக்கிற கொரோனா வைரஸின் பாதிப்பை எல்லாம் அல்ல அல்லாஹ் நமது வணக்க வழிபாடுகளால் புனிதமான ரமலானின் பொருட்டால் திருக்குர்ஆன் ஷரீஃபின் பரக்கத்தால் நீக்கி பூரண சுகத்தையும் நிம்மதியையும் நாடு தழுவிய எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக. சங்கை மிக்கவர்களே, கண்ணியம் என்பது காருண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். இந்த உலகத்திலே கண்ணியம் நமது வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கண்ணியமோ நடந்துக்கான்னு நிறைய பேர் சொல்லுவான். ஏதாவது கொஞ்சம் தப்பா பேசிட்டோம்னா கண்ணியமா நடந்துக்கப்பா அப்படின்பா. கண்ணியமா நடக்க பழகிக்கங்கன்னு சொல்லுவான். நிறைய பேர் கண்ணியமா நடக்க பழகிக்கங்களேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறார். ஏன்னா நம்முடைய செயல்களிலே நமது பேச்சிலே ஒன்று இரண்டு காரியங்கள் அந்த கண்ணியத்தை இல்லாமல் ஆக்கிய காரணத்தினாலே உலகத்தில் வாழும் காலம் வரையில் கண்ணியத்தோடு வாழணும். நம்ம கண்ணியத்தை இழந்துடக்கூடாது. வாழ்ற வரைக்கும் கண்ணியமா வாழணும். எப்போதுமே நம்முடைய கண்ணியம் குறைகிற மாதிரி நம்ம செயலோ நடவடிக்கைகளோ பேச்சு இருக்கக்கூடாது. கண்ணியம் என்பது நாம தேடி கிடைப்பதல்ல. கண்ணியங்கிறது தேடி கிடைக்கிறது இல்லை. கண்ணியம் தானாக வரணும். கண்ணியத்தை எதிர்பார்க்கிறவங்க அது நிறைய நேரங்கள்ல கண்ணியமாக பெறுவதில்லை. கண்ணியம் என்பது தேடி பெறுவதும் அல்ல, எதிர்பார்த்து கிடைப்பதும் அல்ல. இயற்கையாகவே கண்ணியத்தை அல்லாஹ் தர வேண்டும். கண்ணியம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முஃமின்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் வாக்களித்தார். கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை நாம் அடைய வேண்டும். இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லாஹ்வுடைய
கண்ணியம் அவனுடைய பொறுப்பை சார்ந்தது. அவனுக்கு ஒரு பேர் உண்டு, முஇஸ், கண்ணியப்படுத்துபவன் என்று ஒரு பேர் இருக்கிறது. அவனுக்கு அழகிய திருநாமங்களிலே ஒரு திருநாமம் கண்ணியப்படுத்துபவன். அவன் கண்ணியப்படுத்திட்டான்னா உலகத்தில் யாரும் அவங்களை இழிவுபடுத்த முடியாது. அல்லாஹ் கண்ணியப்படுத்தின பின்னால இழிவுங்கிறது இல்லை. நாமளா கண்ணியத்தை தேடிக்கிட்டோம்னா அது இழிவுதான். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமையான ஒரு ஹதீஸ் சொல்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு கண்ணியம் என்பது அல் இஸ்ஸு லைஸ பில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, கண்ணியம் குல்லு ஐஸின், கண்ணியம் என்பது எப்படிப்பட்ட கண்ணியம்? எல்லா கண்ணியமும் அல்லாஹ்வுக்கு அதில் தொடர்பு இல்லாம, அவன்கிட்ட கேட்டு பெறாம, அவன் கண்ணியம் கொடுக்காம நாமளாக கண்ணியத்தை தேடி நம்மளை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க, என்னை பத்தி கொஞ்சம் அப்படி செய்யுங்க, என்னுடைய புகழை எடுத்து சொல்லுங்க, நம்ம யாருங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க. இப்படி மண்மை மற்றவர்களிடத்தில் சொல்லி நாம கண்ணியத்தை தேடுகிறோம் பாருங்க. லைஸ, பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லைஸ பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தொடர்பு இல்லாம இவங்களா சில கண்ணியங்களை உண்டாக்கிட்டாங்களே, அது பொதுவா தில்லுன்னாங்க. அது பூரா இழிவும் அவமானமும் என்றார்கள். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. கண்ணியம்ங்கிறது அல்லாஹ் கொடுக்கணும். உலகத்தில் சில பேர் பதவியில கண்ணியம் இருக்குன்னு நினைக்கிறாங்க, பணத்தால கண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த கண்ணியம் எல்லாம் நிரந்தரமானதல்ல. அது கண்ணியமும் அல்ல. பதவியை கொண்டு அல்லாஹ் சில பேர் கண்ணியமாக்குவான், பணத்தை கொண்டு அல்லாஹ் சில பேர் கண்ணியமாக்குவான். இப்போ கண்ணியமாக்குவேன் என்பது அவனுடைய திருநாமம் என்றதால் அவன் பல பேர்களை கண்ணியமாக்கி இருக்கிறான். நான் சில பேர்களை பார்த்து ஆச்சரியப்படுவேன். அவங்க அம்மா அப்பா இருக்கிற காலத்தில் சொன்னாங்க, நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவனுடைய படிப்பு சரியில்லை, அறிவில் குறைஞ்சாலு. உஸ்தாதத்தை கொண்டு ஓத வச்ச போது உஸ்தாத் சொன்னாங்க, இவெல்லாம் உருப்பட்டு வரமாட்டான்னு சொன்னாங்க, இவெல்லாம் உருப்பட்டு வரமாட்டான்னாங்க, இவெல்லாம் ஓதி முன்னேற மாட்டான்னு சொன்னாங்க. அப்படி சில பேர்கள் உஸ்தாதால், பெற்றோர்களால் அவனுடைய அறிவினுடைய வெளியினத்தை பார்த்து ஒதுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தொடங்குகிறார்கள், இன்றைக்கு ஜொலிக்கிறார்கள். அவங்க பத்துவாவும் விடல. நீ ஒன்றும் ஆக மாட்டேங்கிறது பத்துவா இல்லை. அவனுடைய நடப்பை பார்க்கிற போது எப்போ நீ எல்லாம் பெரிய ஆளா வர வாய்ப்பு இல்லை, உனக்கெல்லாம் கல்வி வராது. ஏன்னா அன்றைக்கு இருந்த மந்த நிலையை பார்த்து, அவனுடைய விலகீனத்தை பார்த்து அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் ஜொலிக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்த நாடுற போது ரொம்ப கீழ்த்தரத்தில் இருந்தவங்களை கொண்டு மேல உட்கார்க்கிறோம். அதற்கு பிலால் சொல்வாங்க, அபாவுடைய உச்சியிலே இருந்து வாங்க சொல்ல சொல்கிறார்கள் பெருமானார். இன்ன அவ்வளவு வைத்து முதியாலின் நாசில் அல்லது மக்கா, மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் அமைத்த முதல் ஆலயம் காபா என்றான். அல்லாஹ் உலகத்தின் முதல் ஆலயம், அல்லாஹ்வின் இல்லம். உலகத்து மக்கள் எல்லாம் அந்த இல்லத்தை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னான். அல்லாஹ் கியாமத் வரைக்கும் ஹரமிலே ஹஜ், உம்ரா, தவாஃபுகள் நடக்க தௌஃபீக் செய்வானாக. மாணவியின் ஜியாரத் ஹயாத் காலம் வரையிலும் நடக்கவும் நாம் போவோம் அருள் புரிவானாக. இங்கே உலகத்திலே முதல் ஆலயம் என்றான் அல்லாஹ். உலக மக்களால் போற்றப்படுகிற இதயம் அது காபா. அந்த காபாவினுடைய உச்சியிலே ஏறி நிற்கிற நசீப் யாருக்கும் கிடைப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் பிலால் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். கருப்பினத்தை சார்ந்த பிலால். அவர் சொல்வார், ஹஜ்ரத் பிலால் சொல்வார், என்னுடைய உடல் நிலை, என் கோணம், கருத்த நிறம், தடித்த உதடுகள், தழும்புகள் பட்ட முகங்கள், தழும்புபட்ட முகங்கள், தடித்த உதடுகள், குண்டு கன்னங்கள், கருத்த உடல். இந்த நிலையில் எனக்கு இந்த கண்ணியத்தை அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்தார்கள் என்றார் பிலால். மக்களினுடைய கையிலே ஈமான் இருக்குமையானால், கண்ணியம் இருக்குமையானால் எனக்கு தந்திருக்க மாட்டார். ஈமான்கிறது மக்கள் கையில் இருந்தால் எனக்கு கிடைத்திருக்கிறார். இந்த பிலாலுக்கு கிடைத்தது என்றால் அது அல்லாஹ் தன் கையிலே வைத்துக் கொண்டதால் கிடைத்தது. அப்ப அந்த கண்ணியம் எங்கோ வளர்ந்த பிலால், மண்ணிலே உருட்டப்பட்ட பிலால், அடிமையாக இருந்த பிலால், அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அதற்கு ஒரு காலம் நபூபக்கர் சித்தீக் சொல்வார்கள், சய்யிதுனா பிலால், பிலால் எங்கள் தலைவர் என்பார்கள். அரபுகளத்தினுடைய மாமனிதர் அபூபக்கர். அபூபக்கரினுடைய இறை நம்பிக்கை, ஈமான் எவ்வளவு பெரிய பலமானது. தராசல வச்சா உலகத்தில் எல்லாருடைய ஈமானை விட அந்த ஈமானுக்கு பவர் ஜாஸ்தி. நாங்கள் பெருமானார் அப்படிப்பட்ட அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித உலகத்தில் கைருல் பஷர் பாத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மனித குலத்தில் எல்லாம் மிகச்சிறந்த மனிதர் அபூபக்கர்.
எங்கள் தலைவர் பிலால் என்றார்கள். இப்ப நீங்க சிந்திக்கணும், கண்ணியங்கிறது எங்க கிடைக்குது, எப்ப கிடைக்குது, யாருக்கு கிடைக்கிறது? நாம வைத்துக் கொண்ட அளவுகள் அல்ல. நம்ம சில அளவுகளை வச்சிருக்கோம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு உட்பட்டவங்களை கண்ணியப்படுத்தும். அவங்க எல்லாம் கண்ணியமான ஆளு. அதான் பெருமானார் செலிவா சொல்லிட்டாங்க, எந்த கண்ணியம் எல்லாம் அது அல்லாஹ்வுடைய அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில், இன்னொரு பக்கம் அல்லாஹ்வை சார்ந்து இருக்காதோ அந்த கண்ணியம் எல்லாம் இழிவாகிவிடும். அல்லாஹ் அந்த மாதிரி இழிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் கண்ணியப்படுத்தான். இப்ப அதற்கு சுஃபியானு ஸௌரி சொன்னார்கள், 5 பேர்கள், 5 கூட்டம் இந்த உலகத்திலே கண்ணியமானவர்கள், கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்கள் 5 வகுப்பார்கள் என்பார்கள். அந்த 5 வகுப்புல ஏதாச்சும் ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஆச்சரியமான விதம் அவன் கண்ணியத்தை கொடுக்கிறது. அவன் கண்ணியப்படுத்தி பல பேர்கள் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தில் கொண்டு உட்கார வச்சிருக்கான். சுஃபியானு ஸௌரி சொன்னார், 5 வகையான மக்களை அல்லாஹ் நிரந்தரமா கண்ணியமா வச்சிருக்கிறான். அதான் முக்கியம். சில பேர் இன்னைக்கு கண்ணியமா இருப்பாங்க, மக்கள்கிட்ட மதிக்கப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழிஞ்சாச்சுன்னா ஒருத்தர் அவங்கள மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் இருக்கிற சில பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருக்கிற காலம் வரைக்கும் தான் மதிப்பு, அதுக்கு பின்னால் மதிப்பும் இருக்காது, கண்ணியம் இருக்காது. கண்ணியம்ங்கிறது மூத்து வரைக்கும் நீடிக்கணும், மரணத்துக்கு பின்னாலையும் நீடிக்கணும், சொர்க்கத்திலையும் தொடரணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா? அல்லாஹ் சில பேரை கண்ணியப்படுத்தியாச்சுன்னா அதுக்கு பின்னால் அவங்களை யாராலும் இழிவுபடுத்த முடியாது. தூத்துல் முல்க மந்தஷா வ தன்ஸிலுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய், நீ நாடியவர்களின் கைகளில் ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவர்களிடத்திலிருந்து ஆட்சியை எடுக்கிறாய். ஆட்சியை கொடுப்பதும் நீ, ஆட்சி எடுப்பதும் நீ, கண்ணியத்தை கொடுப்பதும் நீ, கண்ணியத்தை எடுப்பதும் நீ, இழிவை கொடுப்பதும் நீ. நீ ஒருவரை கண்ணியமாக்கினால் இன்னொருவரால் இழிவுபடுத்த முடியாது. 5 கூட்டம் நிரந்தரமான கண்ணியம். அல்லாஹ் நமக்கு அந்த கூட்டத்தில் இருக்க தௌஃபீக் செய்யணும். எல்லாரும் ஆசைப்படணும். இந்த உலகத்தில் கொஞ்சம் விளங்கிக்கங்க, கண்ணியமா வாழலன்னா மதிப்பு இருக்காது. நம்ம பிள்ளைங்க கூட நம்ம கொஞ்சம் கண்ணியமா இருந்தால் தான் மதிக்கிறாங்க. நம்ம சொந்த பந்தம் கூட நம்மகிட்ட கொஞ்சம் கண்ணியம் இருந்தால் தான் மதிப்பாங்க. கண்ணியத்திற்கு நம்ம வச்சுக்கிற மாதிரி பதவியும் காசும் அல்ல. கண்ணியங்கிறது வேற. அது எப்படி இங்கே சொல்வார்கள், 5 வகையான கூட்டம் எப்போதும் கண்ணியம். ஆலிமும் ஜாஹிதும். நாங்கள் முதல் ஒரு ஆலிம். எப்படிப்பட்ட ஆலிம்? உலக பற்றில்லாத மார்க்க ஞானி. உலக பற்றில்லாத ஆலிம். ஆலிமாக இருக்கிறார், மார்க்க ஞானம் விளங்கி இருக்கிறார், குர்ஆனை விளங்கினார், ஹதீஸை விளங்கினார், மக்களுக்கு விளக்கி தருகிறார் குர்ஆனையும் ஹதீஸையும், மார்க்கம் சார்ந்த அனைத்து வகையான ஞானங்களையும். உலகத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிற அந்த ஆலிம் ஜாஹித், உலக பற்றில்லாதவராக இருக்கிறார். அவருடைய மனசுல உலகத்தினுடைய ஆசை இல்லை, எப்பவும் உலகத்தின் பக்கம் ஓடுறது இல்லை, உலகத்துக்காக மார்க்கத்தை வித்துறது இல்லை. துன்யாவுக்காக தீனை வித்து சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். தீனை வித்து துன்யா வாங்குறவங்க அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிப்பான். அவர்கள் வழிகட்டவர்கள் என்று சொல்வான், தவறானவர்கள் என்று சொல்வான். யாரை குறித்து? இந்த துன்யாவுக்காக தீனை விற்றவர்களை. அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஆலிமுன் ஜாஹிதுன், உலக பற்றில்லாத ஆலிம்கள், அவங்களுக்கு கண்ணியம் எப்போதும் இருக்கும். அல்லாஹ் நமக்கு அந்த கூட்டத்தில் இருக்க செய்வானாக. அப்ப ஆலிமா இருக்கிறது பெரிய பாக்கியம். பெருமானாரினுடைய வாரிசுகள் என்றார்கள், அல்லவலமா வருஷத்தில் அம்பியா, நபிமார்களின் வாரிசுகள் ஆலிம்கள். ஆலிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம். குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமா. ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் சொல்வார்கள், நீ ஒன்று கற்றுத் தேர்ந்து ஆலிமாகிவிடு, அல்லது ஆலிம்களாக கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக வாடு, அல்லது அந்த 2 பேர்களுக்கும் உதவி செய்பவனாக இது என்பார்கள். இன்னொரு செய்தியிலே அவர்களுடைய செய்திகளை கேட்கிற முஸ்தமிஅன், கேட்பவனாக மாறிவிடு. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இப்படித்தான் வாழணும் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் ஆலிம்கள். ஆலிமாக வாழுங்கிறாங்க. ஆனால் அந்த ஆலிம் யாராக இருக்கணும் என்கிறார் ஜாஹித், உலக பற்று குறைந்தவராக, உலக ஆசை இல்லாதவராக, எந்த சூழலிலும் உலகத்துக்காக தீன விட மாட்டார், உலகத்துக்காக கொள்கை விட்டுக் கொடுக்க மாட்டார், அற்ப உலகத்தை காலடியில் போட்டு மிதிப்பார். அவர் உலக பற்றில்லாத ஆலிம் என்றைக்கும் கண்ணியமானவர். அல்லாஹ் அவரை கண்ணியமாக்குவானா, அவரை யாரும் கண்ணியத்தை
ஃபகீஹுன் சூஃபியுன், மார்க்க சட்ட மேதை. சட்டம் எதை கேட்டாலும் சொல்வார். மார்க்க தீர்ப்பு வழங்குகிற ஒரு பெரிய முஃப்தி, சட்ட மேதை. ஆனா சூஃபியா இருக்கிறார். அவன்கிட்ட போய் எந்த சட்டத்தை கேட்டாலும் கொஞ்சம் காசு கொடுத்தா தனக்கு சாதகமாக சட்டத்தை திருப்ப முடியாது. கொஞ்சம் தீர்ப்பு மாற்றி இருங்களேன் சொல்ல முடியாது. சட்ட மேதை, சட்டம் சொல்வார். சொந்தத்திற்கும் பந்தத்திற்கும் எதிராளிக்கும் ஒரே தீர்ப்பு தான். ஏன்? அவர் சூஃபி, சூஃபியான மார்க்க மேதை, சட்டம் சொல்பவர், மார்க்க சட்டம் விளங்கியவர், மார்க்க தீர்ப்பு வழங்குபவர். அவரிடத்திலே உலகம் இருக்காது. அவரிடத்திலே ஆளுக்கு தக்க தீர்ப்பு வழங்குகிற தன்மை இருக்கார். எப்பவும் உலகம் கடைசி வரைக்கும் நம்பி இருக்கிற ஒரு துறை நீதித்துறை தான். எந்த துறைகளில் குளறுபடி வந்தாலும் நீதித்துறையில் குளறுபடி வரக்கூடாது. ஏன்னா நீதித்துறையை உலகம் நம்பி இருக்குது. நமக்கு எந்த பிரச்சனைனாலும் நீதித்துறை இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. அங்க போனா நீதி கிடைக்கும். அந்த நீதி சியாபத்துறைக்கு கிடைக்கும். நீதித்துறையும் கூட கெட்டு போச்சுன்னு சொன்னா எதை நம்புவது? எனவேதான் சட்டமேதையாக இருக்கிறார். மார்க்க தீர்ப்பு வழங்குவார், நீதி சொல்வார். ஆனால் அவர் ஒரு சூஃபி. எந்த காலத்திலும் உலகத்திற்காக, பிரச்சனைகளுக்காக, சூழ்நிலைகளுக்காக மற்றவர்களுக்கு அடிமையாகி தீர்ப்பை யாருக்கும் சாதகவாதமா சொல்ல மாட்டார். அவருக்கு கண்ணியம் கியாமத் வரைக்கும் இருக்குதுன்னா அல்லாஹ் நமக்கு அதை கொடுத்ததுக்கு தௌபா செய்வானா? கண்ணியம் வரணும். மூணாவது கனியும் முத்தவாவியும், மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர்கள். அல்லாஹ் யாரையெல்லாம் கண்ணியப்படுத்துறான் பாருங்க. ஆலிம்களை கண்ணியப்படுத்துறான். எப்போதும் கண்ணியம் இருக்கணுமா? அந்த ஆலிம் ஜாஹிதாக, உலகப்பற்று இல்லாதவராக இருக்க வேண்டும். மார்க்க மேதைகளை, சட்ட மேதைகளை கண்ணியப்படுத்துவான், தீர்ப்பாளர்களை கண்ணியப்படுத்துவான், முஃப்திகளை கண்ணியப்படுத்துவான். அவர் ஒரு சூஃபியாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளுக்கும் மாறாதவராக இருக்க வேண்டும். அந்த கண்ணியம் நீடிக்கும், கியாமத்திற்கு இருக்கும். இல்லைன்னா அந்த கண்ணியம் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும், அப்புறம் அந்த கண்ணியம் போயிடும். மூணாவது செல்வந்தர்கள். எப்படிப்பட்ட செல்வந்தர்கள்? முத்தவாதிவன், அடக்கமும் பணிவும் நிறைந்த பணக்காரர்கள். நீங்க உலகத்தில் பணக்காரர்கள்ட்ட பணிவை பார்க்கணும் கஷ்டமா இருக்கும். பணக்காரர்கள் செல்வம் இருக்குது, செழிப்பான வாழ்க்கை, அவங்க எப்பவும் பார்க்க முடியாதவர்கள், எப்பவும் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, ஏசியில் இருப்பாங்க, வெளியில வரமாட்டாங்க. அத்தனை பெரிய சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களான பணக்காரர்களும் செல்வந்தர்களும் அவர்களுக்குள்ளே பணிவும் அடக்கமும் இருக்குது. சாதாரண மக்களை கூட சந்திப்பாங்க, சாதாரண மக்களை கூட மதிப்பாங்க, சாதாரண மக்களோடு பேசுவாங்க, சாதாரண மக்களோடு பழகுவாங்க. யார் வந்தாலும் அவங்க சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. பணக்காரனாக இருந்து பணிவுள்ளவனாக இருக்கிறானா கியாமத் வரைக்கும் இந்த உலகத்தில் அவருக்கு கண்ணியம். பணக்காரங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்குது, கிபர் இருக்குது, ஆணவம் இருக்குது, ஏழைகளை மதிக்கிறது இல்லை அப்படின்னா யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாரும் ஒருத்தரை மதிக்கிறாங்க, கண்ணியப்படுத்துறாங்கன்னா அவர்கள் பணிவுள்ள பணக்காரராக இருக்கணும்னா அந்த கண்ணியம் நீடிக்கும் என்கிறார்கள். இன்றைக்கு செல்வந்தர்களுக்கு நான் சொல்வேன், அல்லாஹ் நம்மை மிக வித்தியாசமாக கண்ணியப்படுத்துவான், வியக்கத்தக்க கண்ணியத்தை கொடுப்பான். அந்த கண்ணியங்கிறது எப்பவும் கெட்டு போகாது. நமக்கு யாராவது நம்ம பேர்ல ஒரு பழியை சொல்லி அவமானத்தை கொண்டு தந்தாலும் அந்த அவமானம் தோற்று போகும், பழி சொல் நீங்கி போகும், கண்ணியம் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதான் நிரந்தர கண்ணியம். நமக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. சில பேர் நம்ம கெடுக்கிறதுக்கான ஏதாவது ஒரு கெட்ட பேரை சொல்லுவாங்க, ஒரு அவர் பேரை சொல்லுவாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி மிகச்சிறந்த கண்ணியம் நபியாக இருந்ததால் ஒரு அம்மா வச்சு பழிவாங்க நினைச்சாங்க, ஒரு பெண்ணை வச்சு பழிவாங்க நினைச்சாங்க. அந்த பெண் எல்லாருக்கும் முன்னால வந்து சொன்னாங்க, என்ன மூசா நபி தப்பா நிறுத்திட்டாரு. உடனே எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. ஒரு பார்வை தான் பார்த்தாங்க, ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. நிலைமை மாறி போச்சு. அந்த அம்மா பொய் சொல்லுதுன்னு உணரப்பட்டுச்சு. நபியினுடைய பரிசுத்தமும் கண்ணியமும் கடைசி வரைக்கும் நீடித்தது. உலகத்தில் அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்தினாரோ அவர்களை யாராலும் இழிவுபடுத்த முடியாது. யாராவது பழி சொன்னால் அந்த பழி நீங்குமே தவிர அவர்களை பாதிக்காது கண்ணியத்தை இருக்கிறார். அதேபோல் செல்வந்தர்களுக்கு உள்ள கண்ணியம் எப்போதும் நினைக்க வேண்டும். அவங்கள்ட்ட பணி வரணும், அடக்க வரணும், எப்பவும் மற்றவங்களை மதிக்கிற தன்மை இருக்காது. பணக்காரங்க இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம கையில் பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, செழிப்பு இருக்குது, இருக்கிற வரைக்கும் தான்
கண்ணியம். நம்ம போன பின்னாலே கண்ணியம் இருக்கணுமா? அவர் நல்ல மனுஷன்தான் சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பான ஆளுங்க, எவ்வளவு பண வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப சாதாரணமா நடப்பார், சாதாரணமா இருப்பார், எல்லாரோடையும் பழகுவார், எல்லாருக்கும் கண்ணியப்படுத்துவார், எல்லாருக்கும் உபகாரமா இருப்பார். அந்த பேரு தான் கணேசருக்கு தக்க வைக்க முடியும். அதான் மிகப்பெரிய பாக்கியம். நம்முடைய செல்வந்தர்கள் எல்லாம் அப்படி இருக்க தௌஃபீக் செய்வானாக. அவர்களுக்கு கண்ணியம் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்வார், அந்த கண்ணியம் நிரந்தரமானதும் நீடிக்கக்கூடியதும். அந்த கண்ணியத்தை யாரும் இடையிலே வந்து கெடுக்க முடியாது. கெடுக்க அல்லாஹ் விட மாட்டான். அவன் பெரிய ஆச்சரியமானவன். உலகத்துல விதோதமான முறையில் சில பேர்களை உயர்த்துறான். நான் அந்த வாய்ப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். நாலாவது, நம்முடைய நண்பர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், பணக்காரராக வாழ்ந்து பணிவோடு வாழக்கூடியவங்களா இருக்காங்க. நாலாவது ஃபகீருன் ஷாக்கிருன், ஏழை. ஏழைகளுக்கு கூட கண்ணியம் இருக்குது. எப்படிப்பட்ட ஏழை? எந்த காலத்திலும் உடைய கண்ணியம் விட்டு போகாது. அத்தனை உயர்ந்த கண்ணியத்தை எல்லாம் கொடுப்பான். அந்த ஏழை எப்படி இருக்கிறார்? ஏழ்மை இருக்குது, வறுமை இருக்குது. ஷாக்கிருன், அந்த வறுமை ஏழ்மை இருந்த போதிலும் நன்றியோடு இருக்கக்கூடிய ஏழை. அப்பவும் நன்றி செலுத்துறார். என்ன வறுமையா வச்சுட்டானே என்று நன்றி கட்டு நடக்கல. அப்பவும் இறைவனிடத்தில் கேட்கிறார், கையேந்துகிறார், இறைவனை கண்ணியப்படுத்துகிறார், இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறார், நீ என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. அப்ப அதே மாதிரி அவருக்கு வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, அடியார்களுக்கும் கூட யாராவது சின்ன உபகாரம் செய்தா உடனே அவர் மறக்க மாட்டார், நன்றியோடு இருப்பார். உலகத்தில் எதையும் மறக்கலாம், ஒருத்தர் செய்த உபகாரத்தை கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. நமக்கு ஒருவர் செய்கிற உபகாரத்தை மறக்கவே கூடாது என்றார்கள் பெருமானார். ஆனா ஒன்றை மறந்துடணும்னா, நீ அடுத்தவருக்கு செய்த உபகாரத்தை மறந்துடணும். நீ பிறருக்கு செய்த உபகாரத்தை அப்போதே மறந்துடணும். பிறர் உனக்கு செய்தது மூத்தவரை மறக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானா? நீ இதத்தை மறக்கணும். இதை நீ மற்றவங்களுக்கு செய்ததை மறந்துடணும், பிறர் உனக்கு செய்து மறக்கக்கூடாது. நீங்க பிறர் செய்து மறந்துடணும், நம்ம செய்து மறக்கிறதே இல்லை. கடைசியிலும் சொல்லி காட்டுறது, அன்னைக்கு அவனுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போய் தான் நல்லா இருக்கிறான், நம்ம அன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் உயர்த்தி விட்டோம், அப்போ தான் நல்லா இருக்கணும். கூட பிறந்தவங்க கூட, என் தம்பி கஷ்டப்பட்டான், அன்னைக்கு நான் தான் அவனுக்கு தொழிலாம் வச்சு கொடுத்தேன், அப்போ நல்லா ஆனால் அன்னைக்கு நம்மளை மதிக்கிறது இல்லை என்று சொல்றவங்களை பார்க்கணும். என் தம்பி சிரமப்பட்டா நான் அவனுக்கு தொழில் வச்சு கொடுத்தா நல்லா இல்லை, இன்னைக்கு மதிக்கிறதுன்னு சொல்றது பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம் இந்த விஷயத்தில் தெளிவா இருக்குது. பிறர்களுக்கு நீ செய்த உபகாரத்தை மறந்துடணும், அன்னைக்கே மறந்துடணும். பிறர் உனக்கு செய்த உபகாரத்தை ஒரு காலம் பூரா நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை இருந்துச்சு இங்க உலகத்தில் பெரிய கண்ணியம் இருக்கும். நமக்கு யாராவது சின்ன உபகாரம் செய்தாலும் அவங்களை மறக்கக்கூடாது. கடைசிக்கு பாராட்டம். ஒரு தாயை மறக்க முடியுமா? தந்தையை மறப்பாரா? உதவி செய்த அண்ணனை மறப்பாரா? சொந்தங்களை மறப்பாரா? நண்பரை மறப்பாரா? உனக்கு யார் உபகாரம் செய்தாலும் அவங்களை மறக்கக்கூடாது. இங்கே நாலாவது வகுப்பார்கள் யார்? ஃபகீருன் ஷாக்கிருன், நன்றியோடு நடக்கக்கூடிய ஒரு ஏழை. நன்றியோடு நடக்கிறார். அவருடைய ஏழ்மை தான், ஒண்ணுமே இல்லை, ஆனா நன்றி இருக்குது. படைத்தவனுக்கு நன்றி சொல்கிறார். உபகாரம் யார் செய்தாலும் நன்றி பாராட்டுகிறார். நன்றி சொல்லி வாழ்கிற ஏழை என்றைக்கும் கண்ணியமானவர். ஏன்னா அவருடைய மதிப்பை யாரும் எடுக்க முடியாது. அவருக்கு போடுறதுக்கான ட்ரெஸ் இருக்காது. அல்லாஹ் அவரை கண்ணியமா வச்சிருப்பான். அடுத்தவங்கள்ட்ட போய் கையேந்த மாட்டார். அவருக்கு தேவை இருக்குது, கையேந்த மாட்டார். ஏழ்மை இருக்கும், கையேந்த மாட்டார். கோலம் அழகா இருக்காது, ஆனா கண்ணியமா நடப்பார். மக்கள் சொல்லுவாங்க, அவர் கஷ்டப்பட்டார், ஆனா கண்ணியமானார். எவ்வளவு பேர் கஷ்டம், இப்ப கஷ்டப்பட்டார், ஆனா கண்ணியமான குடும்பம். கஷ்டம் என்பது கண்ணியத்தை நீக்காது. அவ கஷ்டமானவங்க கண்ணியம் இல்லாதவங்க இல்லை, கஷ்டமானவங்க ஆனா கண்ணியமான குடும்பம் என்ற பெயரை வாங்கினாங்க. எங்கே வாங்கினார்கள்? ஷாக்கிர் என்கிறார்கள். அதற்கு சுஃபியான் ஸௌரி, வறுமையிலும் நன்றியோடு நடக்கிற கூட்டம். அல்லாஹ் நம்ம அந்த கூட்டத்தில் இருக்க செய்வானா? அஞ்சாவது ஒரு கூட்டத்தில் இருக்கான். ஷரீஃபுன் சனியும் என்றார். ஷரீஃபுன் சனியும், பெரிய மனிதர்கள். உலகத்தில் நீங்க இந்த அஞ்சு எல்லாத்தையும் எடுத்து அந்த அஞ்சுக்குள்ள தான் வருவாங்க. நம்ம அந்த அஞ்சில் ஏதாவது நுழைஞ்சுக்கிறோம். ஷரீஃபுன், பெரிய மனிதர்கள். ஊர்ல சில பெரிய மனுஷங்க இருப்பாங்க, ஒவ்வொரு மகளாலும் சில பெரிய மனுஷங்க இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று அவங்கள தான் அரசாங்கம் கூப்பிடும். அவங்கள வர சொல்லுங்க, ஊர்ல பிரச்சனையை அவங்கள கொண்டு தான் பேசுவாங்க. ஊர் கூட்டம் கொண்டு கேட்பாங்க, நானாமூனா வரலையாம்பா, காணாமூனா வரலையா, ஆனாமூனா ஆஜியார் வரலையா. ஏன்னா அந்த மாதிரி சில பேர்களை வந்து யாராவது நானாமூனா இருந்தால் வருத்தப்பட்டு இருக்காரு, ஆனாமூனா
அவர் இல்லாமல் எந்த கூட்டம் நடக்காது, அவர் இல்லாமல் ஊர்ல எந்த விஷயத்தை முடிவு செய்ய முடியாது. ஆனா ஊர்ல 10 பேர் பேசுவாங்க, அவன் என்ன பெரிய மனுஷன். எதனால? பெரிய மனிதனாக இருக்க வேண்டும். சனி உயர்வான பெரிய மனிதனாக இருக்கிறார், உயர்ந்த தன்மைகள் இருக்கிறார். எல்லாரும் சொல்லணும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தாங்க சொல்றோம், பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். அவர் வந்தா கரெக்டுங்க, எல்லாரும் சொல்லணும் அவர் பெரிய மனுஷங்க, பெரிய மனுஷன்னா அவர் தாங்க பெரிய மனுஷன். அதான் சொன்னாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு சௌரி சனியும் உயர்வான தன்மைகள் இருக்கான். பெரிய மனுஷனாக ஊர்ல இருக்கிறது முக்கியம் இல்லை, உயர்ந்த தன்மையுடைய பெரிய மனுஷனாக இருக்கான். இவன் என்ன பெரிய மனுஷன் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஆள் பார்த்து பஞ்சாயத்து பேசக்கூடாது, சூழ்நிலைக்கு வளையக்கூடாது. சில பெரிய மனுஷங்களை விலைக்கு போயிடுவாங்க, சில பெரிய மனுஷங்க விலைக்கு போயிடுறாங்க, ஆள்பவர்களால் விலைக்கு போவாங்க. ஊரினுடைய சில சூழ்நிலைக்கு விலை போயிடுவார்கள். விலை போகும் பெரிய மனிதர்கள் பெரிய மனிதரை அல்ல. இவரை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. விலைக்கு வாங்கப்படாத பெரிய மனிதர். ஏன்? சனி உயர்வான தன்மையுடையவர், உயர்வான பண்புடையவர், உயர்வான குணமுடையவர், உயர்வான பேச்சுடையவர். அவருடைய பேச்சிலும் அவருடைய தன்மையிலும் அவருடைய செயல்களிலும் ரொம்ப ஆக பாக்கியமானவர். அத்தனை பெரிய மனிதர். அவரை கடைசி வரைக்கும் அல்லாஹ் கண்ணியமாக்கியிருப்போம். இவர் வந்து நேர்மையா நடக்கிறாரு, இவர் கண்ணியத்தை பறிக்கணும், யாராச்சும் இறங்கி வந்தாங்க வைங்கல அவர் தோத்து போயிடுவார். அதான் சொன்னா அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்தினா யாரும் அவரை ஈடுபடுத்த முடியாது. இந்த 5 கூட்டம் தான் உலகத்தில் நிரந்தரமான கண்ணியத்தை அல்லாஹ்வால் தரப்படுகிறார்கள் என்கிறார்கள் அல்லாமா சுப்ஹானஹு சௌரி ரஹ்மத்துல்லாஹி. இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் முடிப்பேன். அவன் கண்ணியப்படுத்திட்டான்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எத்தனை பேர் எத்தனை ரூபத்தில் வந்து அந்த கண்ணியத்தை குலைக்க நினைச்சாலும் முடியாது. ஒரு செய்தி முக்கியமான மாமன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலம். அவங்க பெரிய குடும்பம், நபியினுடைய தொடர்ல அந்த பாக்கியமான குடும்பத்தில் வரக்கூடியவங்க, உயர்ந்த ஆட்சியாளரும் கூட, அல்லாஹ்வுடைய பயமுள்ள ஆட்சியாளரும் கூட, கொஞ்சம் நேர்மையாக நடந்தவர்கள். அவங்க ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய சூஃபி ஞானி இருந்தார். அவர் மாமன்னர் ஹாரூன் ரஷீதுக்கு வந்து ஒரு முறை அட்வைஸ் பண்ணார், அறிவுரை சொன்னார். கேட்பாங்க, ஆலிம்களுடைய அறிவுரைகளை கேட்பாங்க, சூஃபிகளுடைய அறிவுரைகளை கேட்பாங்க. அவர் கொஞ்சம் அறிவுரையை கொஞ்சம் காட்டமாக பண்ணிட்டார், கொஞ்சம் வேகமாக பேசினார். ஆட்சி இருக்குது, நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் நடக்காதீங்க, போகாதீங்க. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நல்லா நினைச்சா ஒரு சிம்பிள் தான், ஒரு நன்மை பிடிச்சா என்னத்துக்கு ஆவீங்க? யார்கிட்ட? ஜனாதிபதிகிட்ட. அவங்க ரொம்ப பணிவானவங்க, யாராவது அறிவுரை சொன்னால் அழுகிற நசீப் உள்ளவங்க. ரொம்ப கடுமையாக ஒரு எதிரிட்ட பேசுற மாதிரி பேசிட்டாங்க அந்த சூஃபி. அவங்களுக்கு ஒரு வகையான ஜெல்வி ஏற்பட்டுச்சு. ரொம்ப கூடுதலான முறையில் கடுமையான வார்த்தைகளால் அட்வைஸ் பண்ற பேர்ல ரொம்ப எச்சரிக்கை கொடுத்து பேசிட்டாங்க. ஒரு கோபம் வந்துட்டு மன்னருக்கு கோபம் வந்து அவருடைய ஜெயில் தண்டனைலாம் பல வகையில் இருக்கு. அதுல ஒன்று ரொம்ப முருட்டுத்தன்மை உள்ள கோவேரி கழுதைகளை கொண்டு கட்டி போட்டுருப்பாங்க. கோவேரி கழுதை ரொம்ப முருட்டு சுபாவம் கோவேரி கழுதை, அது கொஞ்சம் பசியாட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான அரசாங்கத்தில் கொஞ்சம் மாற்ற மாட்டேங்கிற ஆட்களாக இருந்தால் அந்த கழுதைக்கு பக்கத்தில் கூட இவனை போட்டுருவாரு. அதை அடைச்சி போட்டுருப்பாங்க ரூம்ல. முருட்டு சுபாவம் உள்ள கோவேரி கழுதைகள் அடைக்கப்பட்ட ரூம்ல மாமன்னர் ஹாரூன் ரஷீத் சொன்னார், இவரை கொண்டு அங்கே போட்டுருங்கண்டா, அதை தூக்கிட்டு போகண்டா. அவர் பெரிய சூப்பி பாவம். யாராக இருந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் இதுக்கு பண்ணி வந்தான பேச. அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய கொடுங்கோலன் ஃபிரௌனுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் அனுப்புற போது ஃபகூலாலஹு கையில் கௌலன் லய்யினா லஅல்லஹு யததக்கரு வயக்ஷா. நீங்க போறது ஃபிரௌனா இருக்கலாம், கொடுங்கோலனா இருக்கலாம், ஆனா நீங்க அவங்க சாஃப்டா பேசுங்க, மென்மையா நடந்துக்கங்க, உங்க வார்த்தை மென்மையா இருக்கட்டும், அவங்க கூட சிந்திச்சு பயப்படலாம் அப்படிங்கிறாங்க. கொடுங்கோலனுக்கு முன்னால் கூட சாஃப்டான வார்த்தைகள் இருக்கணும்னாங்க. அவங்க மென்மையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் மாற முடியும். சும்மா தடாலடியா பேசுறோம் சொல்லி பேரால எல்லாத்தையும் நம்ம கண்ணா பின்னான்னு பேசிட்டோம்னா அது போய் மனித வாழ்க்கையில பெரிய அசர் அளிக்காது, மாற்றங்கள் உண்டாக்காது. மனித இதயத்தை மாற்றணும்னா நம்ம கொஞ்சம் மென்மையாத்தான் அவங்களை அணுகணும். இப்போ இவர் கொஞ்சம் கடுமையாக அணுகினதுனால அந்த கோவில் கழுதைகளை கட்டி போட்ட இடத்துல தூக்கி கொண்டு போட சொல்லிட்டார் மன்னன். அவர் ஒன்றுமே சொல்லல. அதிகாரிகள் 4 பேர் வந்தால் கொண்டு கட்ட ஆளை தூக்கிட்டு போய் கோவில் கழுதை கட்டி போட்டதும் அறையில் கொண்டு கட்டி போட்டு ஆளை உள்ள போட்டு வந்தாங்க. காலையில் இது நைட்டில் கொண்டு போட்டுறது மகனிக்கு பின்னால காலையில் ஒரு 8 மணிக்கு போய் ஜனாசா தான் தூக்கிட்டு வரணும். காலையில் 8 மணிக்கு அதிகாரிகள் அனுப்புறாரு. என்ன ஆனால் போய் பார்த்து தூக்கிட்டு வாங்கன்னா போய் பார்த்தா உள்ள உட்காந்து இது சைட்டு இருக்கிறார். எல்லா கழுதையும் படுத்து கிடக்கு.
சொல்லிட்டு தான் ஜனாசா தூக்கிட்டு வந்துருக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஆள் படுத்திருக்கிறார், நிம்மதியாக உட்காந்து இபாதத்து செய்துட்டு இருக்கிறார், தியானத்தில் இருக்கிறார். இப்போ கழுதை என்னாச்சு, எல்லா கழுதையும் அமைதியாக படுத்திருக்கு. அப்படியா ஆளை பண்ணுவாங்க. அதில் இன்னொரு செய்தி நான் படித்தேன். காலையில் போய் பார்த்தா கழுதை கூட அமைதியாக இருக்கு. ரூமுக்கு வெளியிலிருந்து கழுதைகள் கட்டப்பட்ட இடத்துல இவரை உள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க. அவர் பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியில அந்த கேட் வாசல் இருந்து தியானத்தில் இருந்தார். வெளியில குழந்தாச்சு. எங்கெங்க இருந்தாரு? வெளியில இருக்கிறாரு. யார் திறந்து விட்டா தெரியல. பூட்டினமா இருக்கு. பூட்டினமா இருக்கு. கழுத அமைதியா படுத்திருக்கு. இவர் வெளியில வந்துட்டார். தியானத்தில் இருக்கிற ஆளை தூக்கிட்டு வாண்டா. தூக்கிட்டு வந்து சொன்னாரு, அரசர் கோவம் தனியல்ல, இன்னொரு அறை இருக்குது, தனியார் இருட்டார். அதில் சாப்பாடு இருப்பாலாம் ஒன்றும் இருக்காது. இருட்டறையில் கொண்டு போட்டாச்சுன்னா அங்கங்கே ஒன்றுமே தெரியாது. அதில் நிறைய இந்த பூச்சிகள் அது இது இருக்கு. அங்கே கொண்டு அடைச்சிருந்தார். 2வது நிலை உள்ளே கொண்டு போயிருந்தார். அன்னைக்கு அடுத்த நாள் அங்கே கொண்டு அடைச்சாச்சு. காலையில் போய் பாதுகாப்பு காலையில் அறைக்கிறது பார்த்தா ஆள் உள்ள காணல. ஆள் இல்லைங்க உள்ள. எங்கே போயிட்டாங்க? மாமன்னருடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற பூங்காவில் உட்கார்ந்து தொழுது கொண்டு இருக்கிறார். அவர் பூங்காவில் தொழுதுட்டு இருக்கிறார். மன்னர் வந்துட்டார். ஆளு கொண்டாடினார். கொண்டு வந்தாங்க. கேட்டாங்க, என்னப்பா மண் அஹரஜகா, உன்னை யாருப்பா அந்த கழுதை ஏரியாவில் இருந்து அந்த கழுதைகள் அடைக்கப்பட்ட இடத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தது யாரு? அவருக்கு அல்லது அரசர்கள் பொதுவா இந்த இருட்டறையிலே கொண்டு போட்டானே அவங்க அங்கிருந்து வெளியாக்க. இருட்டறையில் யாருப்பா போட்டது? அங்கிருந்து வெளியாக்கினானே அவனை இருட்டறையில் போட்டான். இருட்டறையில் போட்டது யார்? அங்கிருந்து வெளியாக்கினாங்க. அங்கிருந்து யார் வெளியாக்கினா? இருட்டறையில் போட்டாங்க. மன்னர் புரிஞ்சுக்கிட்டார், இவரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரிகளை கூப்பிட்டார், வாங்கப்பா ஒரு குதிரை தயார் பண்ணு, இவரை மேலே ஏற்று தன்றா அடிச்சு ஊரு பூரா பக்தாத்தினுடைய வீதி பூரா சுத்து. எப்படி சொல்லணும்? அமீருல் மோமினீன் அராதா இல்லமன் நாஸஹுல்லாஹ், அல்லாஹ் ஒருவரை கண்ணியமாக்கினான், அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இழிவாக்க நினைத்தார், ஜனாதிபதி தோற்று போனார், அல்லாஹ் கண்ணியமாக்கினவர் கண்ணியமானவர் என்று பிரகடனம் செய்யும். உண்மையான அரசர். அல்லாஹ் கண்ணியமாக்கி ஒருவரை நான் இழிவுபடுத்த நினைத்தேன், இருட்டறையிலே போட்டேன், வெளியே வந்தார், முரண்டு பிடிக்கிற கழுதைகளோடு கொண்டு கட்டினேன், அவர் அமைதியாக தியானத்தில் இருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவரை கண்ணியமாக்கினான், இந்த நாட்டின் ஜனாதிபதி அவரை இழிவுபடுத்த நினைத்தார், அல்லாஹ் கண்ணியமாக்கியவரை யாராலும் இழிவுபடுத்த முடியவில்லை, ஜனாதிபதி தோற்று போனார் என்று பிரகடனப்படுத்துங்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவரை தூக்கி குதிரைக்கு மேல உட்கார வச்சு ஊரு புறம் தண்டாடிக்கு மக்கள் எல்லாம் கூடி பார்க்கிறாங்க. அந்த சூஃபி மகிழ்ச்சியோடும் சிரிப்போடும் இருந்தார். அவர் சொன்னார், உங்களை கண்ணியமா மேடையில குதிரைக்கு மேல வச்சு சுத்தினாங்களே எப்படி இருந்துச்சு? அவர் கேட்டு அவர் சொன்னார், என்னை கழுத கூட போடும்போதும் அதே மாதிரி இருந்தேன், இப்பவும் அதே மாதிரி இருக்கிறேன். அங்க இருக்கும்போதும் இங்க இருக்கும்போது நீ வித்தியாசமா ஒன்றும் தெரியல. என் ரப்பு என்னை எப்படி வச்சிருக்காலும் அப்படி வச்சிருக்கிறாங்க. இதுதான் கண்ணியம். எத்தனை பேர் நாடே சேர்ந்து இழிவுபடுத்த நினைத்தாலும் அல்லாஹ்வால் கண்ணியமாக்கப்பட்டவர்களை இழிவுபடுத்த முடியாது. அவன் கண்ணியமாக்குவதே மிக ஆச்சரியமானது, வினோதமானது. அதில் எல்லோரும் தோற்று போவார்கள். அவமானப்படுத்த நினைத்தால் தோற்று போவார்கள், பரிசுத்த நினைத்தால் தோற்று போவார்கள், கேவலப்படுத்த நினைத்தால் தோற்று போவார்கள். ஊரு பூரா சேர்ந்து இவர் ஒரு மாதிரி அவமானப்படுத்த நினைச்சாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அவமானப்படுத்துற மாதிரி தெரியும், மீண்டும் நமது கண்ணியம் பழிச்சிடும். நாம் அப்படிப்பட்ட கண்ணியத்தை அவனிடத்தில் கேட்டு பெறுகிற மக்களாக்கி வைப்பானாக. அவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற போது சொல்வான், என்னிடத்தில் தான் கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனை தவிர்த்து நீங்கள் பெற்ற கண்ணியங்கள் கண்ணியம் அல்ல, அது இழிவு என்றார்கள். அவனிடத்தில் கண்ணியத்தை கேட்டு பெற்று கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும், கண்ணியத்தோடு மரணிக்க வேண்டும், நம்முடைய சந்ததிகளை கண்ணியமுள்ள பிள்ளைகளாக விட்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியமான வாழ்வை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இழிவுகள், அவமானங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள், அவதூறுகள் இவைகளுக்கெல்லாம் பழியாகி விடாமல் பாதுகாப்பானாக. சோதனைகள், நெருக்கடிகள், நெருடல்கள் நம்மை தொட்டு என்றைக்கும் அது வெற்றி பெற்று விடாமல் அருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்
நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஃபாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து சிறப்பான நமது மஜ்லிஸுல் அன்வார் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மரியாதைக்குரிய ஆரணி பாபா அவங்களுடைய காலத்தில் இது துவக்கப்பட்டு சிறப்பான நிகழ்ச்சியாக இது இன்றைக்கும் அதில் ஒரு சிறந்த நிர்வாகம் இருந்து எல்லோரும் இங்கே ஒன்றிணைய முடியவில்லை. சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதால் அவங்க அந்தந்த இடங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சிறப்பான ஒரு ஏற்பாடு அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஆண்டு தோய்வில்லாமல் அல்லாஹ் எல்லோரையும் கேட்கிற ஒரு நசீபை வழங்கியிருக்கிறார். மக்கள் அவங்க வீடுகளில் சமூக இடைவெளியை கடைபிடித்து கேட்டுக்கொண்டு இருப்பது நமக்கு ஆனந்தம் அளிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது அதிகமான லைவுகளிலே வெளியாகி கொண்டிருக்கிறது. நமது அப்துல் கோயா அவர்களுடைய ஃபேஸ்புக் லைவ்லையும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் பல லைவ்கள் மஜ்லிஸ் அன்வாரிலே வெளியாகிறது. மயூரிலே ஒளிபரப்பப்படுகிறது காலை 11 மணிக்கு. எனவே இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதோடு இப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களை எல்லாம் கேட்டு